ஹாய் செல்லம் வணக்கம். திஸ் மகா எக்ஸஸ் 4.2லம்மா முதல் கணக்கில் ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா அனைத்து எக்ஸின் மதிப்புகளையும் காண்கன்னு கொடுத்துருக்காங்க. -6π x +6π மற்றும் cos x = 0. நமக்கு 9th படிச்சுட்ருக்கீங்க. உங்களுக்கு இந்த டேபிள் நல்லா தெரியும். sin 0லேருந்து நமக்கு 90 டிகிரி வரைக்கும். இது கேப் 30 டிகிரி வரும். மற்ற இது மூணுத்துக்கும் நடுவில் கேப் 15 டிகிரி எக்ஸ்ட்ரா போயினே போகும். இதுக்கு கேப்பு 30 டிகிரி வரும். ஓகே, இதை நம்ம RINல சொன்னால் இது π/2ன்னு சொல்லுவோம். இது π/3, இது π/4, இது π/6ன்னு சொல்லுவோம். sin 0வின் மதிப்பு 0, 30 டிகிரி மதிப்பு 1/2, 1/√2. இது போடுமா? இது அப்படியே ரிவர்ஸில் போட சொல்லிக்கிறேன்னா. ஓகே, அப்போது காசினுடைய மதிப்பு எப்போ 0வாக இருக்கும்? π/2ல் 0வாக இருக்கும். இப்போ நான் ஸ்கேல் வச்சு ஏற்கனவே ஒரு சென்டிமீட்டரில் போட்டிருக்கேன்ப்பா. இங்கே sin θவில் இது 0வாக இருக்கும். அந்த புள்ளி தான் நம்ம என்ன சொல்லுவோம்? 0,1 அப்படின்னு சொல்லுவோம். cos θ தான் நமக்கு எக்ஸ் அச்சு, இது sin θ 1. ஸோ நமக்கு இது எல்லை எப்படி போகணும்னா 0,1 அப்படின்னு சொன்னால் சாமி எக்ஸில் 0வாக இருக்கணும். இதில் என்ன இருக்கணும்? 1ஆக இருக்கும். அப்போ எல்லை π/2 எதில் 0வாக இருக்கும்? π/2ல். அப்போது ஸ்கேலை நான் போட்டுக்கிறேன் சாமி. கொஞ்சம் நீட்டாக இருக்கிற கோடு எல்லாமே உங்களுக்கு பை. இந்த புள்ளிலாம் என்னது? அதில் அரை. லெஃப்ட் சைடு வந்தால் மைனஸ், ரைட் சைடு போனால் ப்ளஸ். ஸோ உங்களுக்கு கிராஃப் போட்டிருக்கீங்க, உங்களுக்கு தெரியும். இந்த எல்லை ஏன் அங்கே கொடுத்துருனா இதுக்கு மேலே போகக்கூடாது அப்படிங்கிறத கொடுத்துறேன். ஏன்னா இது +1 இங்கே -1ஓட நிற்கிது. அப்போ என்னென்னா இது இங்கே போயிட்டு இங்கே வரணும். ஓகே, திருப்பி இங்கே தான் மீட் ஆகணும். இது ஒரு π/2, இது அரை, இது 1.5, இது 2.5. 2.5னா 5ல் பாதி தானே 2.5. இது 3.5, இது 4.5, இது 5.5. இது ஒரு பை, இது 2 பை, இது 3 பை, இது 4 பை, இது 5 பை, இது 6 பை. எப்படி போகணும் பாரு சாமி? இங்கேருந்து திருப்பி வந்துட்டு இங்கே போய் இந்த எல்லையில் மீட் ஆகணும். போகுது, திருப்பி கீழே வருது, இங்கே போகுது, இங்கோட நிற்கணும். ஓகே, ஏன்னா 6 பை வரை தான் லிமிட் தந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் இது -π/2, -1 π/2, இந்த மைனஸ் அரை, -1.5, 3ல் பாதி தான் 1.5. அப்புறம் -2.5, -3.5, மைனஸ் பையில் அது சொல்கிறேன், -4.5, -5.5. அப்போ இது என்ன பண்ணும்? இங்கே போயிட்டு இதில் மீட் ஆகணும் இல்லையா? இங்கே மீட் ஆகணும், இங்கே மீட் ஆகணும். இது மைனஸ், சரி இந்த இடத்துல இது π/2, இது -1 பை, இது -2 பை, இது -3 பை, -4 பை, -5 பை, -6 பை. இங்கே போய் நிற்கிது. ஓகே சாமி, 0வில் மீட் ஆன புள்ளிகள். அப்போ எந்த இடத்துலாம் 0வில் மீட் ஆகுது பாருங்கள். x = எந்தெந்த இடம் சாமி அப்படி சொல்லுங்கள் பார்க்கலாம். எனக்கு 0 வர்றது எல்லாமே, காசில் 0 வர்றது எல்லாமே இங்கே அரை, 1.5. அப்போ +π/2, +3π/2, +5π/2, +7π/2, +9π/2, அடுத்து +11π/2. இதிலே பாருங்கள் -π/2 வருதா? அப்போ ப்ளஸ்ஸும் வருது, மைனஸ் பண்ண போடலாம். ப்ளஸ் ஆர் மைனஸ் போடலாமா? ஆனால் இது மாதிரி எழுதலாமா அப்படின்னு சொன்னால் எழுதலாம். இது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா எழுதலாம். பட் இது பொது வடிவமாக எழுதணும். நம்ம பொது வடிவம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் 10th படிச்சிருப்பீங்களே அது. இது எல்லாமே 1, 3, 5, 7 எல்லாமே யாருடைய மடங்கு? 2னுடைய மடங்கு. 2னுடைய மடங்கு கூட 1 எக்ஸ்ட்ரா இருக்குது பாருங்கள். ஓகேவா? சப்போஸ் நான் 0 போட்டேன் அப்படின்னு சொன்னால் 2 × 0 0, 0 + 1 1. அப்போ 2னுடைய மடங்கை விட 1 அதிகமாக இருக்குது. ஏங்க மகா இப்போ நம்ம 10th படித்த மாதிரி 2n - 1 போடலாம் தானே அப்படின்னா, 10th படித்தது இயலெண்களின், ஒற்றை இயலெண்களின் அப்படி தான் படித்தோம். அப்போ இயலெண்கள்லாம் எதில் தான் தொடங்கும்? எனக்கு 1ல் தான் தொடங்கும். எப்பவுமே ஒற்றை எண்கள் எப்படி இருக்கும்? 2 மடங்கை விட 1 அதிகமாக இருக்கும். இயலெண்கள்ன்றதுனால அங்கே -1 போட்டோம்.
பட் நமக்கு இயல் எண்கள்னு போட வேண்டிய அவசியம் இல்லை. எண்ணுக்கு மதிப்பு நான் 0 போட போகிறேன். எண்ணுக்கு மதிப்பு +1, எண்ணுக்கு மதிப்பு -1. இது மாதிரி எதை வேணால் போடலாம். இது 2ன் மடங்கோட 1 கூடுதலாக இருக்கும் இன்ட்டு π/2. வேறு எண்ணனுடைய மதிப்பு எதுன்னு சொல்லிடணும். என்னுடைய மதிப்பு பண்ணணும் 0 போடணும், +or -1 +or -2 +or -3 +or -4 +or -5 இந்த இடத்துல நிறுத்தணும். ஏன்னா 6 பைக்கு முன்னாடி இங்கே முடிஞ்சிடுது. அப்போ இதில் போட்டு பார்க்கணும். I2 10 10 1 11 இது ப்ளஸ் போட்டால், சப்போஸ் மைனஸ் போட்டால் -I2 10 -10 +1 அப்போ -9/2 தான் கிடைக்குது. அப்போ எனக்கு இன்னும் -11/12 கிடைக்கணும், 11/2 கிடைக்கணும்ல. அப்போ யாரை மட்டும் போடணும், -6 போடணும். ஏன் -6ன்னு போட்டால் தான் 6 2 12 -12 +1 -11 எனக்கு கிடைக்கும். ஓகே சாமி. ஸோ தீர்வு போடும்போது கொஞ்சம் கான்சியஸாக போடுங்க. அடுத்து செகண்ட் ஒன் நான் இதுலேருந்தே சொல்லிடுறேன், இல்லைனா படம் திருப்பி கூட நான் வரைகிறேன் சாமி. -5π <x ≤ +5π மற்றும் cos xனுடைய மதிப்பு -1. cos xனுடைய மதிப்பு -1. நான் படம் தனியாக வரையில் போட்டுக்கிறேன். cos x எப்போ -1 இருக்கும், இங்கே -1. அப்போது என்னென்னா எனக்கு இந்த இது -1 கீழே தானே இருக்குது, இதுதான் இந்த ஹைட் இருக்குல்ல, இந்த ஹைட்டு தான். பட் நம்ம எதுக்குள்ளே தான் பார்க்கணும், 5πக்குள்ளே தான் பார்க்கணும். இங்கே +5π கரெக்டாக 5πயோடு நிற்கிது. இங்கே என்ன எந்த பையோடு நிற்கிது பாருங்கள் சாமி. -5π இங்கோடு நிற்கிது. அப்போ எதில் வரும் பாருங்கள், +1π +3π +5π. இங்கே -1π -3π -5π. அப்போது x = எதில் வரும் சாமி, +1π +3π +5π. ரொம்ப முக்கியம், -1π வருது, -3π வருது, -5π வருது. அப்போ என்ன போடுறோம், +or - போடுறோம். ஓகே சாமி. இப்போ பொது வடிவமாக அதை எப்படி எழுதணும் அப்படின்னா, x = இதுவும் பாருங்கள் 1 3 5 2னுடைய மடங்கோட எத்தனை கூட்டணும், நம்ம 1 கூட்டியிருக்காங்க. அப்போ 2 × n +1 π தான் இது. இது 1 அப்படிங்கிறது எண்ணுக்கு பதிலாக நம்ம என்ன போடலாம், 0ன்னு போட்டோன்னா இது 0 ஆகிடும், ஒரு பையனு கிடச்சிடும் நமக்கு. ஸோ பையனுடைய மடங்கா இதெல்லாம் வருது. இந்த மடங்கு இது 1 3 5லாம் அது 2ன் மடங்கோடு 1 அதிகமாக இருக்குது, இல்லை 2ன் மடங்கோடு 1 கம்மியாக இருக்குன்னு போட்டோம்னா அது இயல் எண்களில் தான் போடணும். ஓகே. ஆனால் இப்போ என்னுடைய மதிப்பு எவ்வளோன்னு சொல்லணும், n belongs to இதெல்லாம் வரும் சாமி நமக்கு. இப்படி கூட போட்டுக்கிறீங்களா, இந்த ப்ராக்கெட் போட்டுருந்தா கூட போட்டுங்க. n belongs to யாரெல்லாம் போட்டு பார்க்கணும் பாருங்கள். 0 போடணுமா, அப்புறம் +or - இங்கே 5க்குள்ளே இருக்கிறதுனால சொல்கிறேன், +or - 1 போடணும், +or - 1 போட்டு பார்க்கலாம். அங்கே 0 போட்டால் ஒரு பையன் வரும், +1 போட்டால் 1 2 2 1 3ன்னு வந்துடும். அடுத்து +2ன்னு போட்டால் 2 2 4 4 1 5ன்னு வந்துடும். ஓகே. அப்போ +2 போட்டாகணும். சப்போஸ் மைனஸ் போடுறோம் அப்படின்னு சொன்னால் -1 போட்டால் 1 2 -2 +1 -πன்னு வந்துடும். ஓகே. அப்புறம் 2ன்னு போட்டோம் அப்படின்னு சொன்னால் -2 போட்டால் 2 4 -3 வந்துடும். அப்போ இன்னும் நமக்கு என்ன வரணும், -5 வரணும். அப்போ இன்னும் நம்ம நான் என்ன போட்டாகணுங்க, 3 போடணும். என்ன 3 போடணும், -3 போடணும். ஏன் 3 2 6 -6 அப்போ +1 -5 அப்போ தான் வரும். அப்போ யாரை மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்க்கணும், -3 மட்டும் சேர்க்கணும். ஓகே செல்லம். ஏன்னா 0ன்னு சேர்க்கும்போது இந்த நம்பர் வந்துடுச்சு, அதுக்கப்புறம் 2 நம்பர் தான் போடணும், போட்டாச்சு. ஆனால் இந்த பக்கம் பார்க்கும்போது மைனஸ் அப்படியே தான் இருக்குது நமக்கு. இது -5 -1π இருக்குது, -3π -5π. எத்தனை நம்பர் வேணும், 3 நம்பர் வேணும். 0க்கு அப்புறமா 3 நம்பர் வேணும். ஓகே சாமி, போட்டாச்சு. ஏன்னா இது எல்லாமே +or - இது வந்து ப்ளஸுக்கு போயிடுச்சு. அப்போ மைனஸ் கண்டிப்பாக ஒன்று தேவைப்படுது, முடிஞ்சிச்சு. ஓகே சாமி, தேங்க்யூம்மா.